JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001. எல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கீங்க. எல்லாம் ஃபுல்லா மேக்கப் போட்டு வந்துருக்கீங்களா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி சிங்கார் போட்டு எல்லாம் போட்டு ஜாம் பண்ணி வந்துருக்கீங்க போல இது. ஆனா அதை விட எல்லார் முகத்திலையும் பார்க்கும் போது ஒரு புன்னகை தெரியுது, சந்தோஷம் தெரியுது. நான் வந்த உடனே சீதாராமனை கேட்டேன். நானு ஜீப்பு திருப்பும் போது தாங்க எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். நானு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் ஏதோ பணம் போதாங்க, அதுல சரியான ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னாரு. என்ன உண்மையாது? கலைஞர் உரிமை, மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் வருது? கை தூங்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வருது? சரி, யார் யாருக்கெல்லாம் வரல ஆனா வேணும்? ஆம்பளைங்க கை தூக்கி பாருங்க, வெளியே போனோம். ஆக அதாவது கலைஞர் அவர்கள், அதாவது தளபதி அவர்கள் அத ஒரு உரிமை தொகையா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த உரிமை தொகையா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்காரு நம்ம தளபதி அவர்கள். மூஞ்சி தெரியும். எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப விடுபட்டு போனவங்க நிறைய பேருக்கு கை தூக்குனீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க அந்த ஃபார்ம்ல கொடுத்துட்டீங்களாமா? யாராவது விடுபட்டு போயிருக்கோம்? கொடுத்துட்டீங்களா இல்லையா? கொடுத்துட்டீங்களா? சரி, அதுக்கு ஒரு உண்மை சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் சொல்றத. இப்போ சென்னையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இங்க இருக்கக்கூடிய காமாட்சியோட அக்கவுண்ட்ல பணம் போடணும்னு எப்படி தெரியும் அவருக்கு? அண்ணன் துரைமுருகன் அவர் பையன் உங்களுக்கு தெரியுமா? துரைமுருகன் என்ன பையன் இருக்கிறார். கதிரானந்த் அவர்கள் சொல்றாங்க, வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள்லாம் மினுக்கு இருக்கிறாங்க. என்ன யாரும் அடிக்க வந்துடாதீங்க. அவர் சொன்னதை நான் சொல்றேன். எனக்கு கோபம் தான், ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். கதிரானந்த் அவர்கள் மேடையில சொல்றாங்க, திமுகவினுடைய ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள்லாம் திடீர்னு மினுக்கு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, கொச்சையா பேசுறாங்க. அதெல்லாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாம். அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சுக்கு. நான் வட சென்னையிலே சொல்லிவிட்டு போகின்றேன், நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவங்க ஊருக்குள்ள எந்த காரணத்துக்கு விட்டாரு. ஏதோ இவனுக்கு கொடுக்கிற 1000 ரூபாயில தான் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி மினுக்குன்னு போட்டுக்கிறோமா, பாயிண்ட்ஸ் பவுடர் போட்டுக்கிறோமா. ஆனால் சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழுவேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறான். தப்பி தவறி அந்த வண்டியில ஏறிடாதீங்க. அந்த பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கலானே, தப்பி தவறி ஏறிடாது. எப்ப கூட இருந்து தெரியாது. ஒருவேளை தைரியமா மனசை திரைப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்முடி வந்து ஓசிம்பா. ஏன் நீ வண்டி விடுறதில்ல, வண்டி உருப்படியா விடுறதில்ல, ஏதோ ஆசர் அவசரத்துக்கு அந்த வண்டியில் ஏறினா பெண்களை பார்த்து ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம், துரைமுருகனுடைய மகன் மினுக்கு பெண்கள் இருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்கிற ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கிறான். ஐயா, 1000 ரூபாய் உரிமை தொகை. திமுக காரங்க சொல்றாங்க, பாலக்கடராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி வந்தா 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க. நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன், அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்குங்க, நாங்க 1500 ரூபாய் கொடுக்கிறோம். அது எங்களுக்கு ஒத்து. இன்னும் பாருங்க ஐயா பிரச்சாரம். கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே போயிடுறாங்க. ஒருத்தர் செங்கலை தூக்கிட்டு வருவார், விட்டாதீங்க அவரை மட்டும். ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார். அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல. தாத்தா பேசின பொய்யும் தப்பிச்சு அப்பா பேசின பொய். இன்னைக்கு பேரன் கிளம்பி இருக்கிறான். அப்பா தாத்தாவோட என் பொய்யை கேளுங்க. சகோதர சகோதரிகளே, வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடியது என்னன்னா, ஐயா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க. திமுக சொல்வது அடிக்கடி, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. திமுக சொல்வது, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டிற்கு பணமே கொடுக்க மாட்டாங்க.
நாங்க 100 ரூபாய் கொடுத்தா 28 ரூபாய் கொடுக்குறாங்க. கேட்டீங்களா? சொன்னாங்களாங்க ஐயா? சரி ஐயா, கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் நம்ம பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களாமா. அதாவது 100 ரூபாய் கொடுப்பாங்களாமா. நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா, அது மட்டும்தான் கணக்கா 28 ரூபாயா. ஐயா, 45 லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது கணக்கு இல்லையா? அந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. 30,000 ரூபாய். இவன் 1 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடுற சீல் இருக்குதுங்களே பாருங்க. 30,000 ரூபாய் 45 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா. சத்தமே இல்ல. அது கணக்குல வராதாமா. ஏன் கணக்குல வராதுன்னா, அது மோடி ஐயா நேர அக்கௌண்ட்ல போட்டாரு, நான் கமிஷன் அடிக்க முடியல, அது 28 ரூபாய் கணக்குல வராது. இன்னைக்கு பெண்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு மோடி ஐயா சிலிண்டர் 400 ரூபாய் மானியம். மோடி ஐயா சிலிண்டர் இல்ல, தனி சிலிண்டர் 300 ரூபாய் மானியம். தமிழகத்திலே 40 லட்சம் பேருக்கு வருது. அது கணக்கு இல்லையாமா. கோபாலபுரத்து மூலமா கொடுத்தா தான் கணக்கு. சுவநிதி சாலையோர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு 10,000 20,000 ரூபாய் சுவநிதி மூலமாக பணம் கொடுக்கும். முத்ரா கடன் திட்டம் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் இது பரோட்டா அந்த சூரியன் பரோட்டா சாப்பிடுவார். அதெல்லாம் இல்ல, அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி. நாம் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா. இந்த கோபாலபுரத்தை கொடுத்து பத்தி எதுக்கே கொடுக்கணும்? கமிஷன் அடிக்கவா? இவன் கமிஷன் அடிக்கவா? JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001.